ஆக்சுவலா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் நெடுங்கல். இங்க நெடுங்கலும் இருக்கு, நடுங்கலும் இருக்கு. அதாவது நடுங்கலை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நடுங்கல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு போர் வீரர், அதாவது ராஜா, அரசர் இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவரோட புகழ் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பரப்பணும், சொல்லி ஆகணும் கண்டிப்பா. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நமக்கு புக்ஸ் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, நிறைய இது இருக்கு. ஒருத்தங்களை பத்தி தெரியணும்னா நம்ம டக்குன்னு இப்ப கூகுள்ல போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா அப்ப அப்படி கிடையாது. நடுங்கல் மூலியமா தான் அந்த ராஜாவோட உருவம், அவரை பத்தின செய்திகள் இங்க நீங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும். இந்த லெட்டர்ஸ், இந்த லெட்டர்ஸ்ல அந்த ராஜா எந்த ஊரு, அவரோட பேரு, அவர் என்ன பண்ணாருன்றது மொத்தமா இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல நெட்டு வச்சிருவாங்க. நெட்டு வச்சிருவாங்க மீன்ஸ் அந்த புதைச்சி அப்படியே வச்சிருவாங்க. அதுதான் நடுங்கல்னு. நெடுங்கல்னு ஒண்ணு இருக்கு. அது உருவம் இல்லாம ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி எழுத்துக்களால மட்டும் ஆகி இந்த உருவம் இருக்காது, அது நெடுங்கல்.